இந்த வாரம் மிட் நைட் பார்ட்டில நம்ம யாரை கூட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலத்துல பயங்கரமான ஒரு சூப்பர் டைரக்டர் அந்த இப்போ 2K கிட்ஸ் கிட்ட வந்து தலைமையில அடி வாங்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம். அவர் பேரு சொல்றதோட இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் வெல்கம் அஞ்சான் டைரக்டர் லிங்குசாமி. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. கை தட்டுங்கடா, நான் மட்டும் தட்டுனா எப்படா அது? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு சார். உங்க ஃபேன் சார். நான் சின்ன வயசுலாம் உங்க படம்லாம் செம்ம படம் சார். சார் சண்டைக்கோழி, ரன், ஆனந்தம் இப்ப வரைக்குமே ரீவாட்ச். இவனை கொன்னுடலாமா? இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா மேபி அஞ்சா. இதுல ஒண்ணு விட்டுட்டீங்களே, என்ன இன்னும் கொஞ்சம் மூளை இருந்திருந்தா இந்த படத்தை நீ எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல ஃபேன் சொல்றேன். நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சரி வாங்க. இல்ல ஓகே ஓகே பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் அதாவது சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே வந்து அந்த படத்தை வந்து அடிச்சு ஓட விட்டாங்க. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சரி ஓப்பனா சொல்லாதீங்க. சாரி சார். இப்போ வந்து ரீஎடிட்டட் வெர்ஷன் விட்டுருக்கேன். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதாவது மீம்ஸ் அது இது லொஸ்ட்னு சோசியல் மீடியால போட்டு புரட்டி எடுக்கிற காலத்துல ரீஎடிட்டட் தைரியம், அவர் சொன்ன மாதிரி அந்த தைரியம் இருக்குல்ல, முன்னாடி அதாவது மீம் எல்லாம் இல்ல, ஓரளவுக்கு தான் அடி வாங்கினாப்புல. செத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா. விளையாட்டு தான் நல்ல விளையாட்டு. ஆவியா இருடா. இப்போ ஸ்ட்ரைட்டா வாங்க போறாப்புல. அதுக்கு வந்து இவரே வந்து ரீஎடிட்டட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரைலர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. இல்ல அந்த ட்ரைலர் நான் பார்த்தனே. ரீஎடிட்டட் வெர்ஷன் அப்படின்றதால என்ன போச்சுன்னா, அந்த 3ஆம் நம்பர் பீஸ் எடுத்து ஒரு 2ஆம் நம்பர் வச்சுக்கோ, 2ஆம் நம்பர் பீஸ் எடுத்து 1ஆம் நம்பர் வச்சுக்கோன்ற மாதிரி ட்ரைலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பழைய ட்ரைலர் போய் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மாசா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் லவ் சீனா முடியும். இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லவ் சீனா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் மாசா முடியும். சோ திஸ் இஸ் கால்ட் ரீஎடிட்டட் வெர்ஷன். தம்பி நீங்க படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. யோ சாரி சார், வெறுப்புல நான் ரொம்ப காண்டா இருக்கு. சன் டிவில சும்மா போட்டுட்டு இருக்கேன், கேடிவில சும்மா போட்டுட்டு இருக்கேன், படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையா? சரி, உங்களுக்கு அஞ்சான் படம் எடுக்கணும்னு ஏன் தம்பி அப்படிதான் சிரிக்க கூடாது. இப்படி சிரிக்கிட்டா இவரு இந்த தம்பி பேசுறது ஃபுல்லாவே இப்போ வந்து ஒரு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இப்போ என்ன சார் மறுபடியும் மரியாதை இல்லாம பேச வைக்காங்க சார். வேடிக்கையா இருக்குன்னா என்ன வேலை வெட்டி மயிறு கிடையாது எங்களுக்கு. இமோஷனல் ஆங்கர் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? இல்லாம தான் எடுத்த படத்தை ரீஎடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலை வெட்டி கிடையாது. புது படம் எடுங்க, கதை எழுதுங்க, பண்ணுங்க. கொடுக்க மாட்டேன் ப்ரொடியூசர், நீங்களே வச்சிருக்கீங்களா பருப்பதி பிரதர்ஸ்னு. திவாலா நம்ம உலக நாயகன் அவரும் முடிச்சுட்டாரு. ஆனா உங்க டேஸ்ட் எனக்கு புரியல. தேடி போய் விழுறீங்களே எப்படி? அது அஞ்சான் ப்ரொடியூசர் நீங்க முடிச்சீங்க, உங்களை கர்மா அது அப்படிலாம் இல்லை தம்பி. நான் அவருக்கு வந்து ஒரு முழுமையான படத்தை தான் கொடுத்தேன். மக்களுக்கு என்னமோ பிடிக்கல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஐயோ சாரி. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன நீ மீம் நினைச்சிட்டு என்ன திட்டிட்டு இருக்கியா? இல்ல சார், சாரி சார். எனக்கு ஒரு மாதிரி ஐப் ஆகுது. அந்த பாஷா படத்தை அப்படியே முட்டா போட்டு எடுத்துட்டு நான் பெருசா நான் என்ன கேக்குறேன், ரீரிலீஸ் கல்ச்சர் ஓகே ரெடி. இது வரைக்கும் ரீரிலீஸ் பண்ண படம்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பாத்திருக்கேன். எல்லா படமும் சூப்பர் படம், ஹிட் ஆனது, பிளாக் பஸ்டர் ஆனது. அந்த மாதிரி தீனா வாவ் எல்லாம் கில்லி பிளாக் பஸ்டர் காரணமாயிரு. அதே போல தான் அஞ்சானும் பிளாக் பஸ்டர். இல்ல அவ அப்படி சொல்றான். இந்த படம் அப்படி என்ன உங்களுக்கு அப்படி அவ்வளவு அடிபட்டுட்டு இல்ல? நீங்க உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒருவேளை ஃபிளாப்பான படம் சண்டைக்கோழி 2 கூட ரீரிலீஸ் பண்ணிக்கியா? சண்டைக்கோழி 2 எப்படிப்பா தெரியுதுல உனக்கு? இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கு அஞ்சானும் இருக்கு. சரி பயப்பட நீங்க ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? அது சரி, இது காவிய காதல எடுத்துட்டாரு அவரு. பாஷா படத்தை எடுத்துட்டு இவ்வளவு பேசுன. நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? நீ உனக்கு புரிய மாட்டேங்குது தம்பி. ரீஎடிட்டட் வெர்ஷன் பார்த்துட்டு வந்து நீ இன்டர்வியூ எடு. இல்ல சார், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் கண்டிப்பா எடுப்பேன் இன்டர்வியூ. போன் எடுக்காம இருக்காதீங்க. சரி
28ஆம் தேதி போயிட்டு நேர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் பாருங்க. நான் ரிவ்யூ தான் பார்ப்பேன். நான் படம் பார்க்க யோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரத்துல கேடிவில போடுவான் சார். அதை நான் பாத்துக்கிறேன். என்ன சார் புதுசா ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கீங்க அதுல? ஸ்பெசிஃபிக்கா நீங்க வேணா பாருங்களேன். ஒரு சில சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். 2 hours தேவையில்லாத சீன்லாம் ட்ரிம் பண்ணி ஏன்னா உங்களுக்கு இருங்க இதை நான் சொல்ல வரணும். தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிருக்கீங்க. அப்ப மொத்த படத்தையே ட்ரிம் பண்ணிருக்கணுமே நீங்க. என்னங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் தான் ஒரு ஷார்ட் பிலிமே. 5 ஷார்ட் பிலிமா ரீரிலீஸ் பண்ண போறீங்களா? அநியாயம் பண்றீங்க. சூப்பர் சார். தியேட்டர்ல வந்து 5 நிமிஷம் என்ன பார்க்க வருவாங்களா? பார்க்க வரும். இன்ட்ரோல போட்டா முடிஞ்சு போச்சு. மக்களே தெரியலையே இந்த ஆங்கரோ மத்தவங்க சொல்லி கேட்காம தயவு செஞ்சு ரீஎடிட் சமந்தா வந்து அதுல நான் ஃப்ரெஷ்ஷா காமிச்சிருப்பேன். அது தெரியுது இவர் எப்படி ப்ரோமோட் பண்றாருன்னு. சமந்தா வச்சு ப்ரோமோட் பண்ணுகிறாரு படத்தை. நம்மள ஒரு விண்டேஜ் சமந்தா நீங்க அதுல பார்க்கலாம். ஒரு விண்டேஜ் சூர்யா பார்க்கலாம். விண்டேஜ் சூர்யாவா? பாரு அவ்வளவுதான் உனக்கு. என்ன இப்படி பேசாம ஆனந்தம் 2 எடுங்களேன். ரன் 2 இல்ல இன்னும் சார் உங்ககிட்ட ரொம்ப கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கறதுக்கு தான். இல்ல சார் சரி ஓகே சார், நீ ரீரிலீஸ் பண்ணி தொலைங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. சண்டைக்கோழி 2 என்ன தைரியத்துல எழுதுனீங்க, என்ன தைரியத்துல எடுத்தீங்க? எனக்கு சண்டைக்கோழி 1 எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்ன விஷாலுக்கு ஃபேனா இருந்து பாத்திருக்கியா? அந்த படத்துல நான் இருந்திருக்கேன். குஞ்சே நீ சாதாரண குஞ்சு இல்ல. அப்பனவன மண்மல குஞ்சே, மல்லிகை குஞ்சே, மணக்கிற குஞ்சே, பறக்கிற குஞ்சே, நீ விளையாடுற குஞ்சே. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அனகொண்டான்னு கத்திருக்கேன். அதுதான் என்னுடைய கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குன. அது பார்ட் 2ல அப்படியே வம்சம் பண்ணிட்டாங்க. சண்டைக்கோழி பார்ட் 1 பார்க்கவே கூடாதுன்ட்டு. இல்ல அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன சார்? கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா போட்டது தானே? அது ஒரு வேற மிஸ்டேக். அது வந்து அது இன்னொருத்தரோட மிஸ்டேக். இது என்னோட மிஸ்டேக். சொல்றேன் என்ன மிஸ்டேக்? கதை லைட்டா அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி மாத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம். நான் என்ன சொல்றேன், இந்த ஆளை 5 வருஷமா படம் எடுக்க வைங்க. என்னத்தான் கத்துக்கிட்ட மொத்தத்தை இறக்கி என்னத்தை இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல கேட்டானா வாய் கிழிச்சிருவோம் சார். படம் வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிலீஸ் ஆனது புலம்ப கூடாது. ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்கறதா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்ட்டு மக்கள் கிட்ட போய் வந்து இது பண்ணா ரீஎடிட்டர் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அது ஓகே. மக்கள் இந்த வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் ரீரிலீஸ் ஆகட்டும். 28ஆம் தேதி மறக்காம தியேட்டர்ல டிக்கெட் என்னத்தான் அந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க. 100th டேல நான் வந்து உங்களை சந்திக்கணும். தியேட்டர்ல நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்து சந்தோஷமா கொண்டாடுறோம். இது வந்து அவரோட கனவு. எந்திரிச்சாருன்னா தூக்கம் கலைஞ்சிரும். பையா போடான்னு சொல்ல வைக்காதீங்க. மரியாதை அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த படத்துல ரீரிலீஸ் பண்றேன் 28ஆம் தேதி இருக்கிறேன். இதால் நம்பர் வாங்கிக்க. கண்டிப்பா ஆஃப்டர் 5ஆம் ரீரிலீஸ்க்கு நான் கண்டிப்பா வீடியோ போறேன்டா. என்னன்னா வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க பாருங்க, நீங்க போன் எடுக்கலாம் தனியா போடுவேன். ஏன்னா மிகப்பெரிய ஹிட். நீங்களே என்ன கத்துக்கிட்ட மொத்த விடி இறக்கிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதுல ஒண்ணும் இல்லையா? போயா அந்த பக்கம்.